ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ட்ராவல் விலாக் தான். நாங்கள் எங்கே போனோன்னா, இப்போ சண்டே லீவுனால பசங்களுக்கும் லீவு, ஆஃபீஸ் லீவுனால எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற வல்லக்கோட்டை முருகன் கோவிலுக்கு தான் போனோம். அந்த கோவிலுக்கு வந்து ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி போனோம். பட் இப்போ வந்துட்டு கும்பாபிஷேகம் முடிஞ்சிச்சு. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் போகவே இல்லை. கும்பாபிஷேகம் அன்றைக்கி செம்ம கூட்டம்னு சொன்னாங்க. ஸோ அன்றைக்கும் போக முடியல. அதனால் இன்றைக்கி கொஞ்சம் டைம் கிடச்சதுனால இன்றைக்கி ஃபேமிலியாக போயிட்டு வருவோமேன்னு சொல்லிட்டு நாங்கள் வல்லக்கோட்டை முருகன் கோவிலுக்கு நாங்கள் கிளம்பி போயிட்டோம். பாருங்கள், முன்னாடி விட ஃபஸ்ட்டு வந்து இப்போ இருக்கிற ரோடு எல்லாமே கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. நீட்டாக எல்லாமே வந்து மெயின்டைன் பண்ணி வச்சுருந்தாங்க. நாங்கள் அப்படியே காரை பார்க் பண்ணிவிட்டு நாங்கள் கோயிலுக்குள்ளே என்ட்ரானோம். கோயில் பார்த்துட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக பண்ணி வச்சுருந்தாங்க. பெயிண்ட் பண்ணி நீட்டாக பண்ணதுனால கோவில் பார்க்குறக்கு அவ்வளோ ரம்மியமாக இருந்துச்சு. உள்ளே போனோன்னே ஒரு நல்ல வைப்ரேஷன் கிடச்சிச்சு. எனக்கு வந்து முருகப்பெருமான் தான் என்னோட பக்தி கடவுள்னே சொல்லலாம். ஸோ வந்துட்டு நாங்கள் முருகன் கோவிலுக்கு வந்து நாங்கள் அடிக்கடி ஏதாவது முருகன் கோவிலுக்கு நாங்கள் போவோம். நாங்கள் ஃபஸ்ட்டு போனது வந்துட்டு உள்ள கருவறைக்குள்ளே போகாமல் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டு நாங்கள் ஃபஸ்ட்டு போனது வந்து பெருமாள் கோயில். பெருமாளை வந்து உள்ளே தரிசித்துட்டு நாங்கள் அதுக்கப்புறம் கோயில் அப்படியே ரவுண்ட் பண்ணோம். எல்லா செவ்வாய்க்கிழமையுமே வந்து நம்ம முருகனுக்கு நம்ம வீட்டில் வழிபடுவோம். அதே மாதிரி நம்ம கோயில்களில் போயிட்டு நம்ம சாமியை தரிசிச்சுட்டு வந்தால் நம்மளோட ஃபேமிலிக்கும் நமக்கு ரொம்பவுமே நல்லாயிருக்கும். வெத்தலை தீபம் போடுறது அதை விட ரொம்ப வந்து நமக்கு செல்வத்தை கொடுக்கும். நம்ம நோய் நொடி இல்லாமல் நல்லா பாதுகாத்துக்கும். பாருங்கள், இது வந்து கோயிலில் நான் போகும்போது என்னால் கொஞ்சம் தான் ஃபோட்டோ எடுக்க முடிஞ்சிச்சு. மேலே இருக்கிற மயில் வந்து நேச்சுரலாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. பட் வந்து அது ஆர்டிஃபிஷியலாக பண்ணது தான். ஸ்டாச்சு மாதிரி இருக்குள்ளே அது. பெயிண்டிங் எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க. நாங்கள் அங்கே குட்டி குட்டி சாமி இருக்குள்ளேயே, அதனால் எல்லா சாமியும் ஒன்றுனா நாங்கள் சாமி கும்பிட்டு நாங்கள் வந்தோம். நான் வீட்டிலேருந்து 3 விளக்கு எடுத்துகிட்டு போயிருந்தேன், அகல் விளக்கு. அந்த 3 அகலையும் நான் ஏற்றிருந்தேன். அகல் ஏற்றுறதுக்குனே தனியாக ஒரு செப்பரேட்டாக ஒரு இடம் வச்சுருந்தாங்க. நாங்கள் அதில் அகல் விளக்கு, அப்புறம் வந்து இன்னொரு இதில் வந்துட்டு எண்ணெய் ஊற்றிட்டு நாங்கள் சாமி கும்பிட்டு போயிட்டோம். கருவறைக்குள்ளே போகும்போது நம்ம ஃபோன் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. அவங்க வந்து போர்டே வச்சுருந்தாங்க. ஸோ நான் வந்துட்டு வெளியில் இருக்கிற மட்டும்தான் என்னால் எடுக்க முடிஞ்சிச்சு. இதுதான் வந்து வல்லக்கோட்டை முருகனோட கோவில் வரைபடம். அதை வந்து முன்னாடியே வச்சுருந்தாங்க. நாங்கள் அதை பார்த்துட்டு நான் உள்ளே என்ட்ரு ஆகிட்டேன். நம்ம கோவிலேருந்து வெளியில் வந்தோன்னா பார்த்துட்டிங்கன்னா தெப்பக்குளம் இருக்குது. தெப்பக்குளத்தை வந்து நான் கொஞ்சம் நல்லா மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து தண்ணி கம்மியாக இருந்துச்சு. பட் நாங்கள் போன டைமில் வந்து தண்ணி நிறையா இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா சில பேர் குளிச்சுட்டுலாம் இருந்தாங்க. பட் அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். ஏன்னா கோவில் குளத்தை வந்து இந்த மாதிரி அசுத்தம் பண்ணுறது நல்லாவே இல்லை. அதை மட்டும் கோவில் நிர்வாகம் பார்த்துட்டாங்கன்னா ஓகே தான். நாங்கள் தரிசனம் முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம்.